இடத்துக்கு நீங்க போக முடியாது. இன்னைக்கு சமூகத்துல பாருங்க, ஒரு சில பேர் தான் அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு டாக்டர் இருக்காருன்னு வைங்க, உடனே இன்னார் பேரை சொன்னா அப்துல்லா டாக்டர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வக்கீல் இருக்காரு, அவரு அப்துல் கரீம் வக்கீல்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு நல்ல படித்த தாசில்தார், கலெக்டரு, ஒரு டிஎஸ்பி, எஸ்பி, இது மாதிரியான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கல்விமான்களை தான் இன்றைக்கு சமூகத்திலே அடையாளப்படுத்துகிறோம். இதை விட முக்கியமாக இன்னொருவரையும் நம்ம அடையாளப்படுத்துவோம். அதை முதல்ல சொல்லணும். ஒரு ஆலிம் அப்படிங்கிறது வைங்க, அவருக்கு இந்த சமூகத்தில் அந்தஸ்து இருக்கு. இன்னைக்கு அந்தஸ்து மரியாதை யாருக்கு கிடைக்கும்? கல்வி இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா ஊர்ல எல்லாரையும் மாதிரி நம்மளையும் பேசுவாங்க. ஒரு டாக்டரா இருந்தா உடனே என்ன சொன்னாரு, டாக்டர், அவர் நடந்து போகும்போது கூட நம்ம ஒதுங்கி போவோம். என்ன டாக்டர் வராரு, வக்கீல் வராரு, இன்ஜினியர் வராரு, எஸ்பி வராரு, ரோட்ல எஸ்பி போனாருன்னா நம்ம எல்லாம் ஒதுங்கி ஓடிடுவோம். கலெக்டர் போறாருன்னா எல்லாரும் நின்று கை கட்டி நின்று பார்ப்பாங்க. என்னது கலெக்டர்னா? அந்த படிப்புக்கு உள்ள மரியாதை, அந்த படிப்புக்கு அவருக்கு கிடைத்த மரியாதை. அதே மாதிரி இஸ்லாத்தை படித்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, ஆலிம் வராரு, அஜர்த் வராரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை, மரியாதை. அப்ப இந்த கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுப்பது எதுன்னா கல்வி. அல்லாஹ் சொல்றான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. உங்களில் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவருக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான், தரஜாக்களை உயர்த்துவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, செல்வத்தை விட செல்வாக்கு முக்கியம். செல்வத்தை விட செல்வாக்கு முக்கியம். நீங்க 100 பேர் நிற்கிற இடத்துல உங்களை அடையாளம் காட்டி இவர் இன்னார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் செல்வம், செல்வாக்கு. நீங்க 100 பேர் பெரிய பணக்காரர் இருந்தாலும் கூட, பணக்காரர் இவர் பெரிய பணக்காரர்னு யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. 10 வீடு வச்சிருக்கிறாரு, 20 தோப்பு வச்சிருந்தா கூட இவர் பெரும் பணக்காரர்லாம் யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு டாக்டர் நின்னா இந்த டாக்டர் நிக்காருன்னு அடையாளப்படுத்திடுவாங்க. ஒரு 100-200 பேருக்கு மத்தியில் ஒரு ஆலிம் நின்னா இந்த ஆலிம் நிக்காருன்னு அடையாளப்படுத்திடுவாங்க. ஒரு வக்கீல் நின்னா வக்கீல் நிக்காருன்னு அடையாளப்படுத்திடுவாங்க. இந்த மரியாதை, இந்த கண்ணியம் எதுல இருந்து கிடைக்குன்னு சொன்னா படிப்புல இருந்து தான் கிடைக்கும். சரிதானா? பிள்ளைகள் இருக்கிறீங்க, என்ன காரணம்? நமக்கு கண்ணியமும் மரியாதையும் கிடைக்கணும்னா நமக்கு படிப்பு மட்டும்தான் தரும், வேற எதுவும் தராது. சரியா? நாம எல்லாரும் அந்த அளவுக்கு படிப்புல டெவலப் ஆகணும். இப்பவுமே ஒரு லட்சியம் வச்சுக்கணும். லட்சியம் இல்லாம கழுத மாதிரி போக கூடாது. ஏதாவது ஒரு லட்சியம், இப்பவுமே நான் டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் பெரிய டிஎஸ்பி ஆகணும், எஸ்பி ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடி நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் அதற்கு தயார்படுத்தி நம்ம பிள்ளைகளையும், பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை நல்ல கல்விமான்களாக்க, இந்த சமூகத்திலே உங்களுடைய இன்னாருடைய மகன் அப்படின்னு உங்க பிள்ளைகளை நாளைக்கு அடையாளப்படுத்துவதற்கு தகுந்தால் போல உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மிகப்பெரிய படிப்புக்கு படிக்க வைக்க வேண்டும். இது உங்கள் மீது, அனைத்து பெற்றோர்களின் மீதும் கட்டாய கடமை. அதனால நம்முடைய பிள்ளைகளை நல்ல, அதுவும் பயனுள்ள கல்வியாக இருக்கணும், பயன் தராத கல்வியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர், இன்ஜினியர் மாதிரியான கல்வி மட்டும் போதும் நினைக்க கூடாது. அல்லாஹ்வை பற்றியும், ஏன்னா அனைத்து அறிவுகளையும் தருவது குர்ஆனும் ஹதீஸும் தான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அனைத்து அறிவுகளையும் தர்றாங்க. உலக அறிவு மட்டும்தான் நமக்கு மற்ற பாடங்கள் தரும். பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படிக்கக்கூடிய பாடங்கள் உலகத்தில் எப்படி வாழலாம் அப்படிங்கிற அறிவு மட்டும்தான் தரும். இதை எப்படி நீங்க தயார் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவை மட்டும்தான் தரும். என்ன காய்ச்சல் வந்தா என்ன ஊசி போடலாம் அப்படிங்கிற அறிவை மட்டும்தான் தரும். ஆனால் நீங்க உலகத்தில் வாழக்கூடிய, காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் சொல்லி தருவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான். அதனால மார்க்க விஷயங்களிலும் நாம் மிகவும் கரெக்டாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்க ரீதியாக வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும்.